ஜெபிக்கிறது பெரிய கிருபைக்காக நடிச்சிருக்கிறேன். நாட்களில் ஒளிச்சேர பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்க போறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம், வயதானவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம், எல்லாத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பெரிய பாக்கியம். அதனால நாட்கள்ல நம்ம தேசத்தை வைக்க போறோம். ஒளிச்சேர பிள்ளைகள், பின்மாற்ற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் எடுத்து பயன்படுத்த வேண்டும், அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போற நாட்கள்ல நம்ம ஜான்சராஜுக்கு அவங்களுக்காக ஜெபிச்சோம். அவங்க வந்துட்டாங்க வெளியே. ஆனா இந்த நாளைக்கு நிறைய மக்களோடு உட்கார்ந்து, ஏழை மக்களோடு உட்கார்ந்து ஒரு ஆக்டர்ஸ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க பெரிய ஊழியக்காரங்க. அவங்க ஆண்டவருக்காக ஓடுனவங்க, ஏகப்பட்ட பாடல் படிச்சவங்க நிறைய இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன அந்த பின்மாற்றம் சின்னதுல சொல்ல முடியாது, பயங்கரமான காரியத்தை செஞ்சாங்க. அந்த இடத்துக்கு அவங்க வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு இப்போ ஆண்டோட கிருபையினால எல்லாருடைய ஜெபத்தினால ஜான்சராஜ் மறுபடி வந்தாங்க. இதே மாதிரி எத்தனை ஊழியக்காரங்க இருக்கான்னு தெரியாது. பிரபலமா இருக்கிற ஊழியக்காரங்கிறதுனால இப்போ நமக்கு என்ன செய்யுது, எல்லாருக்கும் தெரியப்படுது. அதனால நிறைய ஊழியக்காரங்க எத்தனையோ வேறு உலகத்தை பார்த்து போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால ஜான்சராஜ் கருத்து ஏசப்பா கருத்து ஜெபிக்கணும். அவங்க வீடியோ ஒன்று போட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க உட்கார வச்சு அவங்க கொஞ்சம் வயசுள்ளவங்க, வாலிய பிள்ளைங்க இவங்களெல்லாம் கருத்து அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கத்துல உட்கார்ந்து அவங்க ஆப்டர் போட்டுட்டு வீடியோ எடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம பெரிய ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறதுக்கு நம்மளுடைய மனசு சம்மதிக்கலை. அவங்க எப்படி ஒரு உயர்வுல இருந்தாங்களோ அந்த ஸ்தானத்துக்கு அவங்க மறுபடி வரணும்னா அவங்க எல்லா மக்களோட இருக்கும்போது பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு அவங்க நினைச்சிடணும், அந்த வீடியோ தான் வெளியிடணும். இந்த அப்படி ஆப்டர்ஸ் போட்டுட்டு இருக்கிறது, அவளை அலம் நட்டுறது, அடுத்த ஊழியக்காரங்க மட்டம் நட்டுறது, இது ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம். நீங்க பெரிய ஊழியக்காரங்க, அன்றைய கிருபையினால கர்த்தருடைய அபிஷேகம் பெற்று உலகம் முழுவதும் பாட்டு புறப்படையும் ஆகிட்டு இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு தான் நீங்க எல்லாருமே இருக்கணும். அதுவும் நம்ம உலகத்தான் கிடையாது, எல்லாத்துடையும் வந்துட்டு நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க நினைச்சீங்க யாரா இருந்தாலும் அவங்க விசுவாசம் பிள்ளைங்க, நம்ம கர்த்தருடைய ஒளிவிச்சு செய்ய பிள்ளைங்க. நம்மளும் ஆண்டு ரத்தத்தால கல்வி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறாருன்னா நம்ம அவங்கள அவங்க எந்த இடத்துல இருக்கணும், நம்ம எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பா இருக்கு. அதனால நம்ம ஸ்தானத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க ஸ்தானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. கர்த்தர்களை உயர்த்துவார், கண்டிப்பா உயர்த்துவார். என்கிட்ட தப்பு செஞ்சுட்டு திருப்பி அதே ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு ஆண்டு அனுமதிக்க மாட்டார். சில காலையில திருப்பி ட்ரைனிங் கொடுப்பார், கொடுத்து திருப்பி ஆண்டு மேல கொண்டு வந்துருவாரு. அதனால நீங்க தேவ சமுத்திர உங்களை தாழ்த்தும் போது தேவனை கருத்து அதை எடுத்து கொண்டு வந்துருவாரு. அதனால நான் மனசை பட்டதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. உலகம் முழுவதும் நிறைய மக்கள் உங்களை நேசிக்காங்க. உங்க பாட்டு நிறைய ஹிட்டாகி போயிட்டே இருக்குது. இன்னைக்கும் உங்க பாட்டு இல்லாத இடம் இல்லை. அதனால கர்த்தருக்குள்ள இல்லைங்க, அந்த ஸ்தானத்துக்குள்ளே நீங்க இருங்க. உங்க ஸ்தானத்தை விட்டு கொடுத்து இறங்காதீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துற ஏசப்பா. ஆண்டவரே, உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே. ஆண்டவரே ஜான்சராஜ் ஏசப்படைய கற்போடு ஜெபிக்கிறீங்க. அவங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களை இன்னும் அதிகமாக உங்கள் சமூகத்துல காத்துகிறது தகப்பனே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது தகப்பனே. இழந்து போன அபிஷேகத்தை மறுபடியும் அவங்க பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. இழந்து போன பாடல் தாழ்ந்தங்களா மறுபடியும் பெற்றுக்கொள்ள அவங்களை கிருபை செய்யுங்க தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. அபிஷேக ஆதரவை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. பெற்றோரை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் மறுபடியும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீ உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறோம். ஜான்சராஜ் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த பணத்தை கர்த்தர் கொடுக்குறேன் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே, கிருபை செய்யுங்க. அதனாலேயும் நான் ஏன் இப்படி ஆணைன்னு சொல்லி உங்கள்கிட்ட அவங்க கேள்வியா இருந்தாங்கன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த உலகத்தின் அதிபதி பிசாசு அவனுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு தான் பைபிள் போட்டிருக்கு. அதனால அப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால சில காரியங்கள் விடுச்சு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க முயற்சி வருது. அதனால தேவ பிள்ளைகளையே ஆண்டவருக்கு மனம் திரும்புவது நிறைய காரியங்கள் ஆண்டவர் நீங்க கொடுக்குறீங்க, வாசல் பிறக்கிறேன். ஆண்டவர் எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உங்க கேட்ட பரிசுத்தமாய் வாழ, தேவ சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய கிருபை கொடுங்க தகப்பனே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் நாங்கள் எதையும் பார்க்க ஓடிக்கிட்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க வருகிற பாவத்தையும் பாரமான யாபத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுடைய எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை தகப்பனே நாங்கள் பொறுமையோடு நாங்கள் அந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஊழியம் செய்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே எல்லா சுவிசேஷ ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா.
பிசினஸ் ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. சோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிபர்களை ரட்சிப்பினால் அலங்கரிங்கப்பா. முதியோர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரையா. ஆண்டவரே முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் இருக்க எல்லா பெரியவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க. தொழிலை ஆசீர்வதிங்க. அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை கட்டி எழுதுங்க. குடும்பத்தை சமாதானம் இல்லாத குடும்பத்தை சமாதானத்தை கொட்டுங்க. சமாதானத்தை கொட்டுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை சமாதானத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இணைஞ்சு வாழ ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. சோத்திர 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 சோத்திர. ஆலயத்துக்கு போகாதது வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆலயம் வாஞ்சையை கொடுத்து நீங்க ஆலயத்துல கொண்டு சேருங்க ஏசப்பா. அப்படி கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. எல்லா மக்களுடைய போக்குவரத்தையும் பாதுகாத்துள்ளப்பா. ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகள் வேலைக்குள்ள வாசலை திறந்து கொடுத்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. கண்ணீரோடு இருக்க பிள்ளைகள் கண்ணீரெல்லாம் தொடர்ச்சி ஆசீர்வதிங்க ஏசப்பா. சோத்திர தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திர தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே. பெற்றோர்கள் இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு தாயை பிள்ளைகளை தேற்றி அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து அவங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீ பரிசுத்தப்படுத்தி ஆவியான ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். எல்லா ஜெபக்குழுக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஜெபக்குழுக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா சுவிசேஷ ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஆஸ்பத்திரி ஊழியங்கள், கிராம ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்க சபையில நடக்கிற சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாங்கள் சென்று வருகிற தகப்பனே ஒரு தகப்பனே சோதரிய முகாந்திரம் உண்டுப்பா. எந்த கிராமத்துக்கு போனாலும் கர்த்தாவே அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு தகப்பனே. ஆண்டவரே எந்த இடத்துக்கு போனாலும் நீ தகப்பனே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறாங்க லஞ்சா. பெரும்பாடு ஸ்திரீ ரட்சிக்கப்பட்ட தகப்பனே நீங்க நடத்துல 38 வருடம் தீர்வாதத்தில் இருக்கிற மனிதனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை ரட்சித்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே கூட்டமாக்கிற வாய்ப்பு சபையை ரட்சித்தீரையா. அந்த ஒரு ஆத்மா வெளியேற பெற்றதப்பா. நாங்கள் தகப்பனே அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எங்க இருக்கு பார்த்து அந்த ஆத்மாக்கள் சரியான முறையில சுவிசேஷ சொல்ல கர்த்தாவே சரியான முறையில தேவனுடைய பாதத்தை அவங்க தேடி வர தகப்பனே நீ கரம் பிடிச்சு நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த ஆத்மாக்கள் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சுவிசேஷ சொல்ல கர்த்தரை உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறேன். இவங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். கர்த்தர் நான் மாத்திரம் எங்களுக்கு செல்கிற எல்லா பிள்ளையும் அபிஷேகம் பண்ணுங்க. செல்கிற எல்லா வாகனங்களையும் ஆசீர்வதிங்க. நாங்க செல்கிற எல்லா இடத்திலையும் சமாதானம் உண்டாகட்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். எல்லா மக்களும் சத்தியத்தை அறிகிற அறிவுகள் நிரப்பப்பட செல்கிற எல்லா எதிர்ப்புகளும் அறியட்டும். சமாதானம் எல்லாத்தையும் சமாதானத்தை கொடுங்க. எங்க முன்னாடி நீங்க வாங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றிப்பா. சந்தோஷமா எல்லா மக்கள் போயிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வர உதவிச்சிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. முழுவதுமே நாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.